ஆனால் பாபாவுக்கு வந்து நாளைக்கு தான் பிறந்த நாள் அப்படி தானே? நாளைக்கு இல்லை சார், ஆ அடுத்த வாரம். ஓ அடுத்த வாரம்ண்ணா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஓ அடுத்த வெள்ளிக்கிழமை பிறந்த நாள். எத்தனை பிறந்த நாள் அது தெரியாது. இல்லை சார், அது நான் இன்னைக்கு நைட்டு அவர் பார்த்துட்டு கேட்கணும். ஆனால் பிறந்த நாள்னு மாத்திரம் மொட்டையாக போட்டுருவியா? பிறந்த நாள்னு போடுறோம். ஏன்னா அவரு எந்த நாளும் தெரியல, பிறந்த நாளும் தெரியல. இல்லைண்ணா அது எத்தனை இது இறந்த நாள் தெரியும். அந்த அந்த வீடியோ என்கிட்ட சீரடி சாய்பாபா தானே? சீரடியிலே ஜீவசமாதி தான். லாஸ்டா போய் தட்டு மாதிரி இறங்கும் போது ஒரு கல்லுல அந்த துணிகள்ல உட்கார்றாரு. அந்த வீடியோ ரொம்ப நாளா இருந்தது என்கிட்ட. இல்லைண்ணா அதுக்கு இல்லை, இப்போ எத்தனை பிறந்த நாள்னு இருக்கும்? எப்படி ஒரு 300 வருஷம் இருக்குமா? 350 இருக்கும். அதான் நான் கேட்டேன். சீரடி தான் இருக்கு. சீரடி, ஆமாம் சீரடி சாய்பாபா. சீரடி தான் அது இது நம்ம அது பேர் என்னது, நம்ம எத்தனை பேருக்கு அன்னதானம் அடுத்த வேலைக்கிழமை? அடுத்த வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை தான் பிறந்த நாள். அது வேலைக்கிழமையே இவங்க கொண்டாடி. ஓ வேலைக்கிழமை அது சாய்பாபா திருநாள்னால கிராண்டா கொண்டாடிடுவாங்க. வெள்ளிக்கிழமையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அன்னதானம் என்ன ஸ்பெஷலாக அதுவும் போடுறாங்களா? அன்னன்னைக்கு இது மெனு வந்து அன்னன்னைக்கு தான் சார் வரும். இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. என்னென்ன வந்துச்சுன்னா மத்தியானம் தக்காளி, மத்தியானம் தக்காளி, தயிர், கேசரி. போன வாரம் அதே தான், வாழைப்பழம், தண்ணி, சேம் வாரம் அதான் அன்னதானம். இல்லை சார், ஒரு வாரம் ஒயிட் ரைஸ்லாம் போடுவோம். ஒயிட் ரைஸ் போடுறாங்கண்ணா. ஏன்னா நம்ம போன வாரம் வந்து தண்ணி எடுக்காமல் வந்து தப்பாக போச்சு. இந்த இப்போ போகும்போது இன்னைக்கு வந்து போகும்போது தண்ணி கொண்டு போயிடணும். கையில் கொண்டு போயிட்டோம்னா குடிச்சிக்கலாம். தரையில் தான் உட்காந்தோம், சம்மணம் போட்டு. ஆமாம் ஜம்முன்னு உட்காந்து கிடைக்காது. ஆமாம் சம்மணம் போட்டு எங்கள் கூட ஆள் உட்காந்துக்கிட்டாங்க. கோயிலுக்கு வந்துருக்கோம். ஆமாம் எங்கள் கூட ஆள் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் தண்ணி பார்க்கவே கூடாது சார். இல்லை ஒருத்தர் தண்ணி வேணுமான்னு கேட்டார், கொஞ்சம் கொடுத்தாரு குடிக்க. நல்ல மனுஷன், நம்மள மாதிரி ஆள் கிடையாது. சாய்பாபாவே பக்கத்துல இருந்து கொடுத்துருக்கலாம். இறைவன் வந்து யார் ரூபத்துல வேணாலும் வருவான். நிச்சயம். இறைவன் டைரக்டா வரவே மாட்டான். அது வந்து யாருன்னா, உங்களுக்கு நன்மை யார் செய்வா, நல்லது யார் செய்வா? ஒன்னும் பெத்த தாய் தகப்பன் செய்யலாம், இல்ல நல்ல மனிதர்கள், இல்ல நல்ல மனிதன் உள்ளம் கொண்ட பிறவிகள் வந்து வரும். அது தெய்வ பிறவியா கூட இருக்கலாம். ஆனால் டேரக்டாக வந்து சாமி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன், தண்ணி கொண்டாந்து கொடுக்க மாட்டேன். யார் ரூபத்திலும் வந்து உங்களுக்கு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதை இப்போ சமணம் போட்டு கணிக்க தெரிஞ்சுட்டா நீங்க பெரிய ஆள் சார். அதான நிறைய பேர் சமணம் போட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு தான் தண்ணி கொடுத்தாரு அவர் குடிக்கிறது. அதை பார்த்தீங்களா? அதுதான் தெய்வம் வந்து யார் ரூபத்தில். ஆமாம் அது போதும் அவன் தெய்வத்துக்கு சமம். ஆமாம். மாடியே